சிவமங்கலம் குமரா, பேதனுக்கு நிர்பேதன் இல்லைக்கான். பேதவாதம் பேசிகளுக்கு அந்த நிர்பேதன் இல்லைக்கான் குமரா. இங்கு ஏகம் என்னும் மூலம் மறைந்து, அதாவது அந்த விருட்சத்தின் வித்து தன்னை விருட்சமாய் அதன் வழி கோடி கோடி விட்டுக்களாய் விளைந்து கிடக்கிறது. அந்த நிர்பேதன் தன்னை கொண்டு அணு தொடங்கி அண்டு பேரண்டம் தாண்டி இதையும் செய்தான். சகல ஜீவனையும் செய்தான். அந்த ஒரு விருட்சத்தின் வழிவந்த விதைகளை நீங்கள் காணுவதெல்லாம். ஆனால் வித்தில் உயிர் இருக்கிறது, மண்ணில் உயிர்ப்பு இருக்கிறது. அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். மண் ஒன்றுதான் பல நற்கலன் ஆகிடும். அவ்விதத்தில் அவையெல்லாம் ஒரே மூலப்பொருளால் செய்யப்பட்டிருக்கிறது. இங்கு மேடையின் லட்சணத்திற்காக இங்கு தனி முகம், குணம், சொல், செயல், மனம், மேடையின் நலன் கருதி இங்கு பேதங்கள் வைக்கப்பட்டது. ஆனாலும் ஒன்றி குலம் ஒருவனே தேவனதான் சொல்லி அனுப்பியது. இந்த களத்தினுடைய கலை யதார்த்தம் அதை காலப்போக்கில் தன் நலனுக்காக எத்தனையோ பேதங்களை செய்து கொண்டது. இங்கு எறும்பு முதல் யானை வரை தாவர சங்கமற்ற உயிர்கள் அதது அவ்விதத்தில் அழைக்கப்படுகிறது. இந்த மனிதகுலம் மட்டும் மனத்தின் பெயரால் அறியப்படுவதால் இவன் மனித குலம் என ஆனான். மனமும் அறிவும், மனமும் மெய்யறிவும் இவன் இயலுடைமையாய் போனது. இந்த மனத்தை மெய்யறிவினால் செலுத்தி அவ்விதத்தில் தன்னுடைய மூல ஆனந்த நிலைக்கு செல்கிறான். மலரை என வைக்கப்படும் பொழுது இவன் சித்த சுத்த சிசுவாய் சதானந்தத்தில் தான் இருந்தான். எந்த மலரையும் வலித்தால் பசித்தாலும் மற்றபடி அது சதானந்தத்தில் விளையாட வந்திருக்கிறது. இது கொண்டாட கொடுத்த குவளையும் என ரகசியம் மலலைகளுக்கு தெரிந்திருக்கிறது. அதனால்தான் அது விளையாடி கொண்டே இருக்கிறது. வரமடா வையகம் வாழ்ந்துதான் பாரேன் அந்த சொல்லை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கும் ஜீவங்கள் மலலைகளாக இருக்கின்றனர். இந்த இயற்கையினுடைய நியதிக்காக விடாது விடலை புகுந்த பருவம். அந்த பயணத்தில் அதை எதிர்கொள்ள நெய்யறிவு அளிக்கப்பட்டது. இது ஒரு பயணம் என்பதை உணர்வதற்குத்தான். அந்த ஊர் கடப்பதற்கு அந்த வாகனம்
பயன்பட்டது, அவ்வளோதான். அதுக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்தா போதுமானது. அதே போல் ஒன்று கண்டீர் உலகுக்கு ஒரு தெய்வமும் ஒன்று கண்டீர் உடலுக்கு உயிராவதும் அந்த அந்த உருவிலே உயிர் பொருள் பயணிக்கும் ஒரு பொருளாய் இந்த உருவம் இந்த உடல் வைக்கப்பட்டது. கூட்டடை ஆத்மம். இந்த உடல் என்பது கூடுதான், பல கோடி ஒரு கூடு செய்தது. இது செய்த சாதனம் சத்தியமாய் முறியடிக்கப்படும். ஒரு கணத்தில் இருந்து அதனுடைய நிலை மறு கணத்தில் பிறந்தது. இப்படி ஒரு நெடும் பயணத்தில் கணச்சரம் ஒரு கணத்தில் பிறந்தான், ஒரு கணத்தில் மரணமடைவான், ஒரு கணத்தில் வாழ்கிறான். இக்கணம் தக்கணம் சிக்கனப்படி உன் வாழ்வினுடைய எல்லை இல்லாத லட்சியம், நீ அடைந்த எல்லை இல்லாத அனுபவம், அதெல்லாம் இந்த கணத்தை ஒரு இயல்பு அன்பு இன்ப ஆனந்த நிலையை தக்க வைக்கத்தான் இந்த மெய்யறிவு. ஆமாம், இந்த மனம் உடலோடு இந்திரியாதிகளோடு பந்தப்பட்டிருக்கிறது. புலனாதிகளோடு பந்தப்பட்டு கிடைக்கிறது. ஏற்கனவே இந்த மேடை பசிதாக சுகதுக்க இருக்கு மன இப்படி எண்ணிலே நோய்வாய்ப்பட்ட மேடை. மனமே நோய்தான். அப்போ இதை நம்ம மெய் அறிவின் பெயரால் செலுத்தாது போனால் இது எதற்கு அடிமைப்பட்டு கிடக்கிறதோ அதற்கான வாத விவாத தர்க்க குதர்க்கங்களில் பேதவாதங்களில் நிலைத்திருக்கும். அதற்காக பேச ஆரம்பிச்சிடும், உடலுக்காக பேச ஆரம்பிச்சிடும், உடல் ஏற்படுத்தின உறவுகளுக்காக பேச ஆரம்பிச்சிடும். இது கொண்டிருக்கும் இங்கு தலைமை நமைச்சலுக்காக, இந்த சகத்தோட போராடம் புகழுக்காக, அதிகாரத்திற்காக, பெரும் செல்வத்திற்காக, பெரும் கூட்டத்திற்காக எத்தனையோ மாயையில் நம்மை அகப்படுத்தி அதற்கு நம்மை அடிமைப்படுத்தி அது இல்லாத நம் வாழ்வில் இல்லை என்னும் பதத்திற்கு இவனை அழைத்து சென்றுவிடும். வேதம் தவிர சத்தியம் சொல்கிறேன், யாரும் எழுத முடியாது. படைத்தவன் ஒருவன் இருக்கிறான். படைப்புகளின் பெயரால் படைத்தவன் அறியப்படுகிறான். கண்ணுக்கு தெரியும் சிற்பங்களின் பெயரால் சிற்பிகள் அறியப்படுகிறார்கள். படைத்தவன் படைப்பு, சிற்பம் சிற்பி, இது ஒரு அறிபொருள். இந்த மனம் அறிவு இரண்டுமே கடந்து போய் இனி மெய் சேர்ந்து விடுவார். அதனால் உடலினை மெய் என்கின்றனர். பொய்யாகும் இந்த உடலை எவ்வாறு மெய் என்றனர் குமரா? தெரியவில்லை கொண்டா. அது வாழ் முதலாகிய பொருள் அங்கே மெய் என ஊடுருவும்போது அது உயிர் தரித்து, அதுக்கு மட்டும் உள்ளம் தரித்து, உணர்வு தரித்து, உள்ளதெல்லாம் தரித்து, அதுதான் நான் எனும் மாயையில் இது உழல்கிறது. இவனை செய்தவனும் நான் எனதென்று கூத்தாட்டுவானாகி என்று சொல்லி வாழ்த்துவான். எவ்வளோ பெரிய நிலைப்பு! ஒன்று தான், ஒரே கடல், கோடி கோடி துளிகள், அத்தனை துளிகளும் தனித்துவமா, தனிப்பரம்னு சொல்கிறாங்க. என்னுடைய படைப்புகளை போற்றுங்கள். இயற்கையின் இனிமைகள் இனித்திருங்கள், நெஞ்சு நித்திருங்கள், குளிர்ந்திருங்கள். இதுவரைக்கும் நீ பிறந்த பிறப்புக்காக பரிசு இந்த மனித பிறப்பு. புல்லாகி போடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் எல்லாம் பிறந்து இழைச்சிட்ட. இதெல்லாம் ஒருத்தன் கண்காணித்துக்கிட்டு இருக்கான். அற்புதமான மனித பிறப்பு, மனம் கொண்டு இதயம் கொண்டு இச்சகத்தை கட்டி காக்கும் பெரும் தாய்மை உணர்வோடு படைத்து விட்டான். அந்த கடலினுடைய நீர்ச்சுவை இந்த துளியிலும்
அப்போ பெரியவன் நீ சிறியவன், இருவரும் வேறில்லை. இந்த மெய்ப்பெரும் உண்மையை உணர்ந்த பின்பு நீ அதுவாகி போவாய். அதற்கு முன்னாடி உன் சித்தத்தில் பேதம் கிடக்க வேண்டும். மேல் கீழ் அது இது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உயிர் இரண்டை கண்ணாக்கி உள்ள அன்போடு நோக்கங்கள். கண்ணில்லை அது கனி. கனி மனத்தோடு கண் கொண்டு காணுங்கள். என் கண்ணியமானவர்களே, நீங்கள் பார்த்த அத்தனை ஜீவனிலும் ஒருவனுடைய படைப்பு இருக்கிறது. அவன் வேண்டி விரும்பி இங்கு ஒவ்வொன்றையும் செய்திருக்கிறான். அவனுக்கு அப்பாற்பட்டது என்று ஒன்று இல்லை. அதனால தான் இங்கே எதையும் நம்ம பேதம் பார்க்கறதுக்கு இல்லை. ஈக்குமாரில் நான் ஒருவன். ஈங்கோய் மலையம் எண்டாய் போற்றி. எறும்புக்கும் அருளினான் எறும்பிச் சிறத்தார். நாகத்திற்கும் அருளினான் நாகநாதன். கருங்குருவிக்கும் அருளினான். பன்றி குட்டிகளுக்கு தாயென மாறி பால் கொடுத்த தாயுமானவன். தாயினும் இனியான். இந்த மனம் ஒன்று, இந்த 6 கோடி எண்ண கீற்றுகளாக உன்னிலிருந்து வெளிப்படுகிறது. 6 கோடி கோணங்கள், 6 கோடி பேதங்கள் கன நேரத்தில் இப்படி விரைந்து செல்ல 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 6 கோடி 60 கோடி போய்கிட்டே தான் இருக்கும். நீ மூலம் சேர வந்திருக்கிறாய். தத்துவம் புரியாதவர்கள் தத்துவம் புரிந்து கொள்ளுங்கள். எண்ணற்றதை ஒன்றாக்குங்கள். ஆமாம், ஒன்றுன்னு என்னென்ன கருதி இருக்காதீர்கள். இது ஒரு ஜாலம். ஒன்று உண்டு, ஒன்றற்ற ஒன்றது. ஏனெனில் அது மனம் காண், முகரம் மட்டும் காண இல்லை. அது நறுமணம் தாண்டி அங்கே உள்ள செல்லும்போது அங்கே ஒரு சிவமனம் வீசினதப்பா. மனம் கிடந்து நீ சிவம் வந்தீர். வசி, உனக்குள் வசித்தர. அதனால் யார் என்ன பேதம் வேணாலும் பார்த்துட்டு போட்டோம். ஏன்னா அவங்களாம் நம்மளுடைய அங்கங்களாக இருக்கிறார்கள். ஒரு சுவாசம், ஒரு காற்று, கருவறையினும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளாக இருக்கிறார்கள். இந்த மெய் அறிவினை பெறுவதற்கு நீ எவ்வளோ கடந்து வந்திருப்பாய். அவர்களும் அவர்கள் நிறுத்தத்தில் அந்த மெய் உண்மையை அறிவார்கள். அந்த சத்தியத்தை, தர்மத்தை, அறத்தை உணர்வார்கள். அதாவது குமரா, ஆழ்ந்தகன்ற நுண்ணியன், உரை உணர்வு இறந்தவன், துரியமும் இறந்த சுடரவன், சந்தன சாந்தின் சுந்தரம் அவன். அவ்வளோதான். சென்றடையாத திருவுடையான் தான் சொல்லப்பட்டு. அவனை போய் அடைய முடியாது. அப்போ அவர் இல்லை, இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா என்னை தாங்க மண்ணை கட்டினால் போதுமானது குமரா. நான் மண்ணை தாங்குவரை கட்ட இயலாது கான். கோடி கோடி கோள்களுக்கு மத்தியில் ஒரு சீர்பெரும் பேரியக்க நியமாய தத்துவம் இயற்கை என்கின்ற பெயரால் பற்றி உலகை விடாதாய் போற்றி கட்டுக்காவலில் வைத்திருக்கிறது பூ உலகை. ஏனெனில் அவன் மனம் இங்கு இருக்கிறது, அந்த ஈர்ப்பு இங்கு இருக்கிறது, இந்த காந்தம் இருக்கிறது, இந்த ஸ்கந்தம் இருக்கிறது, இந்த கந்தகம் இருக்கிறது. அதனால் கொண்டாட வாருங்கள். ஜகத்திற்கு ஒன்றுமே இல்லை. மறுகணம் உத்தரவாதங்களே, மனிதனுக்கு சொல்லவில்லை, மண்ணிற்கு சொன்னேன். அடங்க கற்றுக்கொள்ளுங்கள்.
அதாவது குமரா, இந்த கல்லாலின் புடையமந்து நான்மறை அங்க முதற் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கு இறந்த புரணமாய் மறைக்கப்பாலா. இவ்வாறு தான் பாடம் நடத்த முடியுங்களா? நான் மறை அங்க முதற் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கு இறந்த பூரணமாய் மூடுவாயே சும்மா இதை சொல்லற மறைக்கப்பாலாய். எவ்வளோடா படித்து வச்சுருக்கீங்க நீங்கள்? 4 பக்கத்தை படிச்சுக்கிட்டு மறைக்கப்பாலாய். இவன் அறிவுக்கு அப்பாற்பட்ட பக்கங்களிலிருந்து ஏற்றெடுக்கிறான், பாடம் எடுக்கிறான். அறிவை செய்தவன். உன் அறிவு எவ்வளோ பெரிய எல்லை இருக்குன்னா போன இங்கே கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறான் இந்த ஒரு பெரும் தலைவன். புரியும்? சொல்ல வந்தது என்னன்னா, உன் மனம் குளம், கோயிலாவதேதடா குளங்களாவதேதடா, கோயிலும் குளங்களும் கும்பிடும் குலாமரை, கோயிலும் ஊமுள்ளே குளங்களும் ஊமுள்ளே. அது மனக்குளம்தான். அது காத்துக்கிட்டு இருக்க நாயன் தான் மனக்குள விநாயகன், நறு மனக்குள விநாயகர். நீங்கள் நர மனக்குள. ஆமாம். அப்போ இது என்ன கீற்றுகளால் இது கலங்கி போகுது. கண்ட சித்தம் யார் சொல்கிறதையும் கேட்டுக்குது, அந்த போதனையும் கேட்டுக்குது, இந்த போதனையும் கேட்டுக்குது. ஆசையும் வேறு இருக்குது, குழப்பமும் வேறு இருக்குது, சந்தேகமும் வேறு இருக்குது, சஞ்சலமும் ஒரு பக்கத்து இருக்குது, சபலமும் ஒரு பக்கத்து இருக்குது, பசி ஒரு பக்கத்து, தாகம் ஒரு பக்கத்து. அப்பப்பா டீலட்டாங்கிற மாதிரி இருக்குது. இப்படி இந்த எண்ணெய் கீற்றுகள்லாம் இந்த மனக்குளத்தில் ஊடுருவ அது கசடு தானே. கலங்கி போகிறது உங்களுடைய மனக்குளம். அடியில் இருக்க இருப்பு தெரிவதில்லை. அந்த மனம் தெளியணும்னா மூடுவாயே சும்மா இது சொல்லற வென்றலுமே அம்மா பொருள் ஒன்று மறைந்தலன். ஏதோ வாத விவாதங்கள் பேசுகிறது வர்றது போகிறது, ஏதோ அறிவுக்கு பேசிடுற அந்த முட்டால் அதை கேட்டு குழப்பமடைகிறான், வர்றான் போகிறான். ஏதோ இதனால் விளங்குகிற பொருளா, அடங்குற பொருள் அப்படி விடுங்க. மனக்குணம் தானே தெளியும். 7 பேரை இறக்கி விட்டுட்டு தெளிய வைத்து விடுங்க அப்படின்னா முன்னம் இருந்ததை விட 7 மடங்கு கடினமாக்கி வச்சுருவாங்க. அந்த மனத்தெளிவு நீங்கள் அவ்வாறு தான் பெற முடியும். ஆமாம். பேத மூலம் மனம், நிர்பேதன் உயிர். உயிர்களுக்குள்ளற பேதம் கிடையாது, எல்லாம் ஒரே உயிர் வளையம். மன வளையத்தில் தான் சர்ச்சை வந்துடுது. இதெல்லாம் இருக்கு. அதனால் பேதம் பார்க்காதீங்க. எவன் ஒருவன் எல்லாவற்றிலும் என்னையும் என்னை எல்லாவற்றிலும் காண்கின்றானோ அவனுடைய காட்சி நின்று நான் மறைவதில்லை, அவனும் என் காட்சி நின்று மறைவதில்லை. அவன் உள்ளத்து ஆட்சி பொருளாய் நான் அங்கேயே விற்றிருக்கிறேன். கண்குமரா, இதய மலர்ந்தது, நறுமணம் வீசியது, அழகிய வண்ணங்கள், தேன் சூரியம் மலர் ஆனது. மலருக்கே மலரை பிடித்தது, தனி சுவைத்தது. மனமலருங்கள், பேதம் தவிர்த்து வையுங்கள். மாற்று வழியே இல்லை. இந்த கணத்தில் இனிமையாக இருக்கியா? போதும். பெரும் செல்வத்தோடு இருக்கிறாயா? குறைந்தபட்ச தன்னிறைவோடு இருக்கிறாயா? அன்பின்பு ஆனந்த நிலையில் இருக்கின்றாயா? சிந்தித்து பார், ஏமாந்து விடாது. அடித்தரை கரை இல்லாத தேனாமிழ்ந்த சாகரம் இந்த சகம். நீ பற்றின் பேரால் ஆசையின் பேரால் நீ உன் மன அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறாய். எடுத்து அப்படி ஒரு ஓரமாவை நிராசை பலர் நிர்மலனாக உடைமை பொருளையும் உரிமை உணர்வோடு நோக்காதே. எல்லாம் நிலையிலே
நீயும் நின் மண்ணும். அதனால் பேதம் தவிர்த்து வையுங்கள். அன்னைக்கு நிர்பேதாயே அப்படின்னு பேர். யார் அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் திரு அடி நீல நிழல் எய்த முடியுமெனில் பேதம் கடந்து நிர்பேதனான பின்புதான் மறந்து விடாதீர்களே நிர்பேதர்களே. சிவமங்கலம்.